வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனல். நான் டாக்டர் துர்கா தேவி பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை நம்ம நிறைய பாத்தீங்கன்னா இந்த என்னோட சேனல்ல முழுக்க முழுக்க என்ன சொல்லியிருப்பேன்னா, ஆல்டர்னேட்டிவ் சம்பந்தமா இருக்க நிறைய மெடிசன்ஸ் பத்தி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுல நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைக்கக்கூடிய சில ரெமெடிஸை பத்தி தான் நம்ம இதில் பார்க்க போறோம். அதுல முக்கியமான ஒரு ரெமெடி என்னங்கிறத நான் சொல்றேன். அதை ஃபர்ஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அதோட பயன்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது என்ன, அது எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு விட்டமின்ஸ் ரொம்ப தேவையோ அதே மாதிரி மினரல்ஸும் ரொம்ப தேவை. ஏன் நம்ம மினரல்ஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட போன்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மினரல்ஸ் தான் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா விட்டமின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், ஆனா மினரல்ஸ் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணுவோம்னா ஸ்கிப் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவுல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான புரோட்டீன், கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிளேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே இருக்கணும். அதை நம்ம சாப்பிடும்போது தான் நமக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நோயும் வராம நம்ம ஹெல்தியா இருக்க முடியும். ஆனா இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல நம்ம பாதி நேரம் சாப்பிட்றதே கிடையாது. அப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டான ஐட்டம்ஸ், சீக்கிரமா மேகி அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டான ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமே கண்டி நம்ம உடம்புக்கு என்ன தேவைங்கிறத யாரும் அதை பார்த்து சாப்பிட்றது கிடையாது. அதுக்கப்புறம் என்னன்னா செகண்ட் திங் என்னன்னா நம்ம நாக்குக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதுதான் பாக்குறோமே கண்டி இந்த என்னோட உடம்புக்கு இது நல்லதா அப்படிங்கறத பார்க்க தவறிடுறோம். ஸோ அதனால நம்ம எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும், அதாவது நம்ம உடம்புக்கு ஒரு பொருளை நம்ம இன்டேக் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதனால நம்ம உடம்புக்கு பெனிஃபிட் இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஸோ இது பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாட்டுலயே எடுத்துக்க முடியாது. சில பொருட்கள், அதாவது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மிளகு, சீரகம், அந்த மாதிரி சில ஸ்பைசஸ்ல இருந்தும் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற இந்த பாதாம், இப்ப நிறைய பேருக்கு தெரியும் பாதாம் நம்ம ரெகுலரா எடுத்துட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பாதாம் பிசின் எத்தனை பேருக்கு தெரியும்? அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த பாதாமோட பயன்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பாதாம் எந்த அளவுக்கு பாதாம் நீங்க சாப்பிட்றது இருக்கோ அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பிசின்லயும் பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதோட பயன்கள் என்னன்னா, பாதாம் பிசின் நீங்க சாப்பிட்றதுனால உங்களோட ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு உடம்பு சூடா இருக்கு, ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டை குறைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் இருக்கு, நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பாதாம் பிசின் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நிறைய ஃபேட்டா இருக்கேன், நான் ஒல்லி ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த பாதாம் பிசின் ட்ரை பண்ணலாம். சிலவங்க ரொம்ப லீனா இருக்கேன், நான் உடம்பு கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா நீங்க பாதாம் பிசின் எடுக்கலாம். உடம்பு குண்டா இருக்கவங்களும் சரி, உடம்பு ஒல்லியா இருக்கவங்களும் நினைக்கிறவங்களும் சரி, நீங்க ரெகுலரா இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்மை சம்பந்தமா இருக்க ப்ராப்ளம், அதாவது ஆண்களுக்கு அந்த விந்து ரொம்ப லிக்விட் ரொம்ப தண்ணியா இருக்கு, ரொம்ப நீத்து போயிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம் இருக்க ஆண்களும் பாத்தீங்கன்னா இந்த பாதாம் பிசின் ட்ரை பண்ணலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அவங்க உடம்புல பாத்தீங்கன்னா அந்த கழிவுகள்லாம் இருக்கும், அது ஃபுல்லா கிளீன் பண்ணணும், கிளீன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாதாம் பிசின் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இது நம்ம ரெகுலரா எடுக்கும்போது நம்மளோட போன்ஸ்க்கு அவ்வளோ நல்லது பண்ணும். ஸோ அதனால இந்த பாதாம் பிசின் பாத்தீங்கன்னா இது நாட்டு மருந்து கடையில நிறைய கிடைக்கும். இப்ப நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் கிடைக்குது. ஸோ அதனால இதை நீங்க எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கி இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க எப்படி சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதாம் பிசின் நீங்க தண்ணியில ஊற வச்சுட்டு அதை நீங்க நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டு கூட காலையில நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நான் பால் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அப்படின்னா, நீங்க நைட் பால் குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அது குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி கூட இதை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பாலை இன்டேக் பண்ணலாம். இது குடிக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இம்யூன், இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரம் அடிக்கடி நோய் வருது அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை நீங்க ரெகுலரா எடுக்கும்போது என்னன்னா உங்களோட இம்யூனும் பாத்தீங்கன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும். சோ இந்த பாதாம் பிசினை நீங்க வாரத்துல 3 நாளாவது கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நான் மேல சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியூர் ஆகும். சோ இந்த மாதிரி நிறைய உங்களோட ஹெல்த் டிப்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சம்பந்தமா இருக்க நிறைய பேட்ச் ரெமடிஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்டல்ஸ், அந்த மாதிரி அரோமா, இந்த மாதிரி நிறைய நம்ம யூடியூப்ல நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு, யாராவது இந்த மாதிரி உங்க தெரிஞ்சவங்க யாராவது பாக்குறாங்க, உங்களுக்கு இது மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.